அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 11/1/2024 வியாழக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் குமரி கடலுக்கு நேர் தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. அதாவது மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதியில் நீடிக்கிறது. தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும். இன்று இரவுக்குள் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதிக்கு செல்ல வாய்ப்பு தென்படுகிறது. அடுத்தபடியாக ஜனவரி 12ஆம் தேதி மாலத்தீவுக்கு மேற்கில் நீடிக்கும். ஜனவரி 15 வரை மேற்கு நோக்கி அதாவது ஜனவரி 15 வரை மேற்கு நோக்கி சென்று ஜனவரி 16ஆம் தேதி முற்றிலுமாக வலு இழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி உருவாகி நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி தினசரி மட்டுமே ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். தொடர்ந்து 20ஆம் தேதி வரை நீடிக்கும். அதன் பின் மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மத்திய மாநிலங்களில் உயரழுத்தம் நீடிக்கிறது. அதே வேளையில் மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் நீடிக்கிறது. இதன் காரணமாக வட மாநிலங்கள் பொறுத்த மட்டில் டெல்லி, ராஜஸ்தான், ஒடிசா, பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அதிகாலை நேரத்தில் மூடுபனி பதிவாகியிருக்கும். இன்றும் நாளையும் தமிழகத்தில் மூடுபனி குறைவான இடங்களிலும், ஜனவரி 14ஆம் தேதி முதல் மூடுபனி அநேக இடங்களிலும் பதிவாகும். அதாவது இரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். தற்சமயம் மாலத்தீவு அருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது. தொடர்ந்து ஆய்வு பணி தொடர்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் அதாவது வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே மட்டுமே மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரவலாக மழை கொடுக்க சாதக சூழல் தென்படவில்லை. இருந்த போதிலும் தென் மாவட்டங்கள் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 5 நாட்கள் வறண்ட வானிலை தொடரும். அதாவது வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும். ஆங்காங்கே மட்டுமே மழை பொழியும். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தொடரும். கேரளாவில் ஆங்காங்கே மட்டுமே மழை பொழியும். குறிப்பாக கொச்சி, கொல்லம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதியில் ஆங்காங்கே மழை பொழியும். இலங்கை பொறுத்த மட்டில் திரிகோணமலை மற்றும் அனுராதபுரத்திற்கு தெற்கு உள்ள அநேக இலங்கையிலும் மழை தொடரும். பரவலாக லேசான முதல் மிதமான மழை தொடரும். சில இடங்களில் கனமழை பொழியும். சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் பரவலாக மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது. விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டில் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா,
குமரி கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு கேரளா கடலோர பகுதிகளை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.